என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வினைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு மனம் விரும்புகின்ற நல்ல செய்தியோடு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நீ இந்த வாக்கினை கேட்கும் வரை சர்வ நிச்சயமாக நான் உன் இல்லத்தில் காத்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் சில நாட்கள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக அமைய வேண்டியது, நல்ல பதிலை கொடுக்க வேண்டியது, நல்ல விஷயத்தை கொடுக்காமல் சென்று விடுகின்றது. அதற்கு காரணம் என் பிள்ளை எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ளாமல் போவதுதான். தன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்கா தீமைக்கா என்பதனை கூட என் பிள்ளையினால் எல்லா நேரங்களிலும் சரிவர புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நான் சொன்னால் என் பிள்ளை புரிந்து கொள்ளும். நான் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் பிள்ளை அப்படியே இருந்து தன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ளும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் காண விரும்புகின்றேன். உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி உனக்குள் மனநிறைவை காண விரும்புகின்றேன். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானதை உன் வசம் கொடுக்கும் என்பதனை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்றைய நாள் மகாலய பட்சத்தினுடைய 2வது நாள். முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். என் பிள்ளை, இன்றைய நாளில் நீ உன் முன்னோர்களை உன் இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது அவர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நல்லபடியாக செய்து முடிக்கலாம். அவரின் அருள் ஆசையும் உனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக்கப்பட்ட விஷயம். அவர்களின் அன்பும் அருளும் கிடைக்க பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இன்றைய நாளில் நீ மற்ற எந்த ஒரு செயலை செய்ய நினைக்கின்றாயோ அதை உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய முன்னோர்களின் ஆசியோடு நல்லபடியாக இன்று தொடங்கலாம். மனதிற்குள் ஏதேனும் ஒரு குழப்பம் அல்லது ஒரு சந்தேகம் ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுதே ஏற்படுகிறது என்றால் சட்டென்று அந்த விஷயத்தை நிறுத்திவிட்டு முதலில் இந்த குழப்பங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் நீக்கிவிட்டு அதன் பிறகு அந்த விஷயத்தை தொடங்குவதற்கு நீ முயற்சிகள் செய்ய வேண்டும். என் பிள்ளையே, தேவையற்ற சிந்தனைகளோடு ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது உனக்கு ஆரம்பத்திலேயே குழப்பங்கள் இருக்கும் பொழுது அதையும் மீறி அந்த விஷயத்தை நீ செய்வாயானால் நிச்சயமாக அதிலிருந்து என் பிள்ளைக்கு மேலும் மேலும் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அன்றே நினைத்தோமே, இப்படி ஒரு சந்தேகம் அன்றே வந்ததே, நாம் அதை அப்பொழுதே செய்யாமல் விட்டிருக்கலாமே என்ற எண்ணம் பாதியில் வரக்கூடாது. அம்மா எப்பொழுதும் சொல்வது போலத்தான், ஒரு விஷயத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக நீ யோசித்திருக்க வேண்டும். அதை அப்பொழுது நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் செய்ய தொடங்கிய பிறகு அந்த விஷயம் ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்ட பிறகு ஒரு உச்ச நிலையை அது அடைகின்ற பொழுது அதனால் பிரச்சனைகள் வருகிறது என்பதற்காக அதை விட்டு ஒதுங்குவது தவறான காரியம். என் பிள்ளையே, அதை ஒரு நாளும் நீ செய்து விடாதே. இது போன்ற காரியங்களை ஒரு நாளும் செய்ய துணியாதே. நாளை அது உனக்குத்தான் வேதனைகளை கொடுக்கும். என் பிள்ளை, இன்று அம்மா உனக்கு என்ன சொல்ல வந்தால், நம்மை எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றாளா, செய்யக்கூடாது என்று சொல்கின்றாளா என்றுதான் என் பிள்ளை யோசிக்கின்றாய். செய்து கொண்டிருக்கின்ற செயலை சரியாக செய் என்றும், செய்ய தொடங்காத செயலில் யோசனைகள் வந்தால் அதை நிறுத்தி வைத்துவிடு என்றும் அம்மா சொல்கின்றேன். உன்னுடைய குழப்பங்கள் தீர்ந்த பிறகு நீ அதனை செய்தால் போதும். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பலவிதமான கஷ்டங்களை நீ சந்திக்கும் பொழுது
அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு என்ன வழி கிடைக்கும் என்று யோசிப்பதையெல்லாம் நீ அதிகமான நேரத்தை செலவிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் கண்களுக்கு தெரிகின்ற நல்ல விஷயங்களை நீ செய்ய தொடங்கினால் அந்த கெட்ட விஷயங்கள், அந்த கஷ்டங்கள் எல்லாமுமே இடம் தெரியாமல் பறந்து போய்விடும். என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே அது சென்றுவிடும். அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உனக்கு வேண்டுமானால் தோன்றலாம், அம்மா நான் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பிரச்சனை உனக்கு வரும் பொழுதும் நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி மிக நெருக்கமாகி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன் வெற்றியை தொடுவதற்கு மிக அருகில் நீ சென்று விட்டாய் என்று அர்த்தம். அதனால் எப்பொழுதும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல், உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எண்ணி வேதனைப்படாமல், நடக்கின்ற அத்தனையும் உன்னுடைய மனதிற்குட்பட்டு உன்னுடைய எண்ணங்களுக்குட்பட்டு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையினுடைய இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ சர்வ நிச்சயமாக கண்முன்னால் கண்டுவிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை தான் நினைத்ததை அடைந்து விடலாம். அதற்கான அத்தனை திறமையும் உனக்குள் இருக்கின்றது. முதலில் அடுத்தவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து மனம் வருந்துவதை விட உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சற்று சிந்தித்து பார். அப்பொழுது புரியும், எதுவும் நடக்கவில்லை. நாம் எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை ஒன்றும் அத்தனை பெரிய சோதனையை நமக்கு கொடுக்கவில்லை என்று தோன்றும். நீ மற்றவர்களை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தாயானால் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களோடு ஒப்பிட்டு பார். நிச்சயமாக நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லாததாக இருக்கும். என் பிள்ளையே, இந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இந்த வராகியினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் சந்திக்க என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே தட்டி பறிக்க நினைக்கும் பொழுது இந்த வராகி உன்னோடு இருந்து அதனை உனக்கு பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாளில் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி வெளியே எறிந்துவிட்டு வெற்றி நடை போட தயாராக இரு. நான் உன் கரம் பிடித்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்ல போகின்றேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்றாலும் சரி, ஆசைப்பட்ட தொழிலில் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னாலும் சரி, எந்த ஒரு விஷயம் என் பிள்ளை உனக்கானதாக வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதை உனதாக்க அம்மா சர்வ நிச்சயமாக உன்னோடு கைகோர்த்து நிற்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தீய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடிவிட்டது. உன்னை சுற்றி சில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இப்பொழுது இருக்கின்றது. அதையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை தயாராகிவிட்டாய். இனி இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை காண்பிக்காது. நிச்சயமாக உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும். அத்தனையையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட வேண்டும். எல்லா துன்பங்களையும் கடந்த ஒரு வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழ்ந்து விட வேண்டும். நல்ல மாற்றங்களை, நல்ல திருப்பங்களை சந்திக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது. உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதில் என் பிள்ளை எப்பொழுதுமே கவனத்தோடு இருந்து விட்டால் போதும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் நிச்சயமாக உன்னோடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு வேதனையும் உனக்கு வேண்டாம். உன்னோடு தான் அனைத்தும் இருக்கும். உனக்கானது எப்பொழுதும் உன்னோடு தான் பயணிக்கும். அது சென்று விடுமோ, இது சென்று விடுமோ என்று யோசிப்பதை எல்லாம் நிறுத்தி
எல்லாமும் நம்மோடு தான் இருக்கும் என்று மனநிறைவோடு நம்பு. நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகின்றது. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.